You might have seen them on the road, in the market, or on a tea stall, but we barely recognized them. They were the local gundas who picked up needless fight with the superstar, the bhaji maker on a tea stall, students, uncle, auntie, the cashier, a prostitute, or even one among the hundreds of people who lined up against the British in a period drama. But still we fail to recognize them. This shot is a dedication to them, to those uncredited millions without whom there would be no releases on Friday. Sir, இதே லாட்ஜ் தான், இதே ரூம் தான். நீங்க சொல்ற இந்த லாட்ஜ் சார், அப்புறம் அந்த சொல்லிட்டு இருந்த டைரக்டர் பீரசி சார் எல்லாம் இந்த ரூம்ல சார் தாங்க. பிரமாதமான ரூம் சார். நீங்களும் பெரிய ஸ்டாரா வருவீங்க. Benjamin Chiefs to release not the city. You may never find your way through the city. High five fame is to gain if you're lucky. You may never know when you're that damn lucky. City scrapers to low slums overhead. Lost and found is the game that they wanna play. You may never find your way through the city. You may never know when you're that damn lucky. Here was born, they were born. Stars and cars came flying through the over skies. You may never find your way through the city. You may never know when you're that damn lucky. Benjamin Chiefs to release not the city. High five fame is to gain if you're lucky. You may never find your way through the city. என்ன இது? என்ன அந்த டேரக்டர்னா எனக்கு தெரியுதா? ஒரு டேக் எத்தனை வண்டி தான் எடுக்க போகுது? ஆனால் இங்கே டேரக்டர்ஸ் இல்லை அங்கே பார்க்கலாண்ணே. என்ன அசிஸ்டன்ட் டேரக்டரா? இல்லை நான் ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்தேன். ஏதோ கேட்குற பாரு. நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டரா? அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லைண்ணே, நான் ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்தேன். ஓ, நடிக்க? ஆமாம், நடிக்க வந்தேன். சான்ஸ் பாரு, உனக்கு புரியல? சும்மா வள வள வளன்னு என்ன பேசிட்டு இருக்கு? தம்பி ஸ்டுடியோப்பா, இங்கே இருக்க சான்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. சான்ஸ் வேணால் டேரக்டர் ஆஃபீஸ் தான் போகணும், சரியா? அங்கே போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும், ஆடிஷன் கொடுக்கணும், அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான். இல்லாமல் இங்கே இருந்த சான்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. புரியுதா? புரியுது. சினிமா என்ன விளையாட்டு நினச்சியா? இந்த மாதிரி இருக்கா வேலை?
திரும்ப சொந்த ₹20 இருக்கா? இந்த டிக்கெட்ஸ் கொடுக்குறியா? நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக இல்லை தம்பி சினிமா. சரியா? நல்லா புரிஞ்சு வச்சுக்க. 1000 கொடு 2000 கொடு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க எல்லாம் நம்பாத, ஒன்றும் பிடுங்க முடியாது. இங்கே நான் எந்த வேலையும் இல்லை. என்ன வச்சுண்ணா? கரெக்டு தானே? இங்கே நான் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ஃபோன் அடிக்குதே. ஒரு விஷயம். ஹலோ சொல்லுங்க சார். அதான் ஓகே 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 புரியுது. நானும் உங்களை மாதிரி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். நல்லா யோசிச்சு பாரு, பொறுமையாக சொன்னப்போ வாய்ப்புகள் வரும்போது என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஒரு நம்பர் 9745 66 5017. உன் பேர்? தீரஜ். ഹലോ ഹലോ അണ്ണേ ഞാൻ தான். அண்ணே வாங்கண்ணே, எப்படி இருக்குங்க? எடிட்டிங் எப்படி சார் போயிட்டு? இப்போ தான் முடிஞ்சது. ஏதோ உட்காந்து பாருங்க. தேங்க்யூ சார். ஆய்மூல் உட்காந்து பாருங்க, நான் தம்பிச்சு வர்றேன்.
சிவாஜி கணேசன் மாதிரி பெரிய நடிகரான ஆசைப்பட்டு நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இந்த படம் பார்த்துருக்கிற பாதி பேர் இதே ஆசையில் வந்தவங்க தான். இப்போ கூட பாருங்கள், 20 வயசானவங்க கூட மேக்கப் போட்டுக்கிட்டு வாய்ப்பு தேடி கம்பெனியாக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. காலையில் குளித்து மேக்கப் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. எதுக்கு தெரியுமா? ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்க. இவங்களும் ஒரு காலத்தில் ஹீரோவை நடிக்கணும் வந்தவங்க தான். இன்றைக்கி 200 ரூபாய் காசுக்கும் சாப்பாட்டுக்கும் நடிக்க வராங்க. இது படித்தவன் தானே, இன்ஜினியரிங் அப்படின்னா அங்கேயே இருந்து சான்ஸ் அடிப்பார். அதையும் இதையும் சேர்த்து பண்ணது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் முன்னேறணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா கஷ்டப்பட்டாங்க. சினிமாவில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் அப்புறம் லக் வேணும். திறமை இருக்கலாம், நல்லா நடிக்கலாம், ஆனால் சினிமா பொறுத்த வரைக்கும் லக் ரொம்ப தேவை. ஆனால் மோகன்லால், மம்முட்டி, ரஜினி இப்படி நிறைய பேர் ஸ்டாராக இருக்குல்ல இருந்தாங்கப்பா. அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு எல்லாமே காசு தான், இல்லைன்னா பேக்ரவுண்டு வேணும். இன்னைக்கு பார்த்தா சூர்யா, விஜய், ஜெயம் ரவி எல்லாம் சினிமா பேக்ரவுண்ட் வந்தவங்க தான். இதுலேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் ஸ்டார் ஆனவங்க. அங்கே லக்கு இருக்குது. ஆனால் லக்கு வரும்னு எவ்வளோ நாள் தான் நம்ம காத்துட்ருக்க முடியும்? ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நான் கோடம்பாக்கத்தில் இருக்கிறேன் சார். நீங்கள் சார்? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். கூப்பிட்டது யார் தெரியுமா? பாலா சார் அசிஸ்டண்ட். இது கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் படம் பண்ணிட்டாங்க. இவர் தான் அதோ இதோன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறார். சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமை மட்டும் பத்தாது, யோகமும் அதிர்ஷ்டமும் தேவை. அப்போ தான் படம் பண்ண முடியும். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவார். கேரக்டர் எனக்கு ஒன்று கொடுப்பார். அப்புறம் பாரு, இந்த ரோட்டில் நான் காரில் வந்து காமிக்கிறேன். நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹீரோ சான்ஸை என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. உங்கள்ட்ட ஒரு சின்ன ரோல் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தரேன். சின்ன ரோல் என்னால் அதான் பண்ண முடியும். இப்போ விக்ரம் பாரு, ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தார், அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்தார். இப்போ அவரோட நிலைமையை பாரு. பார்க்க ஹீரோ மாதிரி இருக்க. சிண்டிகேட்டில் பார்த்து டேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் அவருக்கு செஞ்சு கொடுக்குறேன். உன் நம்பர் கொடு. 9176687706. உன் பேர்? தீரஜ். எப்படி இருக்கண்ணே? ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நேச்சுரலாக வந்திருக்கு. நன்றி சார். அந்த பேமெண்ட்டை பற்றி எதுவும் சொல்லுங்க. பேமெண்ட்டெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் சார். நீங்கள் நல்லா வாய்ப்பு கொடுத்தே எனக்கு பெரிய விஷயம் சார். நீங்கள் நல்லா வருவீங்க. வந்தேன்னா எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது சார். இந்த படம் இது பண்ணி அந்த சிடி மட்டும் எனக்கு ஒன்று கொடுங்க சார். கொடுக்குறேன் சார். நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன சார்? நீங்கள் நடிக்கிற ஆசையில் தானே வந்தீங்க. அப்போ ஏன் சார் இந்த படத்தை நீங்கள் ஆக்ட் பண்ணலை? நடிக்கணும்னு வரலைங்கண்ணே, சினிமாவில் நடிக்கணும் தான் வந்தேன். நடிக்கணும்னா எதில் வேணாலும் நடிக்கலாம். நாடகத்தில் நடிக்கலாம், சீரியலில் நடிக்கலாம். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, சினிமாயும் ஃபேமும் தான் எனக்கு முக்கியம், நடிப்பில்லை.